அனைவருக்கும் வணக்கம். குமரகுரு ஜோதிடர் திங்களூர். இப்போ வந்துங்க மிதுன ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படின்னாவே மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2 பாதங்களும் சேர்ந்தது தாங்க இந்த மிதுன ராசி. அப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னாவே மிதுன லக்னம், மிதுன ராசிக்கு அதிபதி புதன். நம்ம இந்த லக்னக்காரங்களுக்கு அதாவது வருகிற 5/12/2026 கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அதே மாதிரி கேது சிம்மத்தில் இருந்துங்க கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த மிதுன லக்னம் மிதுன ராசி அப்படின்னாவே இந்த மிதுன லக்னத்துக்கு அதாவது சனி 9க்குடைய சனி 10ல, அதாவது தர்ம கர்மாதிபதியான சனி 10ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இந்த சனி யோக பலனை கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் செவ்வாய் குரு அப்படின்னா சூரியன் செவ்வாய் குரு இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒரு அதாவது பாவர்கள் தான். அந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது பார்க்கும்போது சுக்கிரன் ஒரு சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு உண்டுங்க. அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வருகிற 5/12/2026 கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி அந்த ராகு மகரத்தில் இருக்கிறதுனால லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வருது. இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இனிமையா ஸ்மார்ட்டா இனிமையா அழகா பேசக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. அப்ப இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க உயர் கல்வி, படிப்பு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, புதிய புதிய டெக்னாலஜி படிப்புல பாத்தீங்கன்னா படிக்கலாம். ஆனா அந்த படிப்புல புது டெக்னாலஜி படிக்கிற வாய்ப்புகள்லாம் அதிகமா எடுத்து படிக்கக்கூடிய பசங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமா படிக்கலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவங்க பாருங்க, அதாவது அவங்களுக்கு பார்க்கும்போது வாழ்க்கையில பார்க்கும்போது அதாவது ஸ்திர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு. அப்போ இதுக்குள்ள வாழ்க்கையுமே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பல இடர்பாடுகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், ஏகப்பட்ட தொந்தரவுகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுத்திருந்தாலும் இப்ப மறுபடியும் பார்க்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்ப திருமண வாழ்க்கையில் பார்க்கும்போது புதிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்ப மிதுன ராசி அப்படின்னாவே பெரிய லெவல்ல அதாவது பார்க்கும்போது ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு அதிகாரம், திறமை மிக்க ஒரு ராசி தான். எதையும் மனசுல பட்டு டக்குன்னு பேசக்கூடியதாக இந்த மிதுன ராசிக்காரங்க. அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்கள் எதுலையுமே ஒரு 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 கரெக்டா இனிமையா அழகா பேசுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மனைவிக்கு, திருமணமான மனைவிக்கும் ஒரு முக்கியத்துவமா அதாவது முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவங்க தான். ஆனா சில சமயத்துல அவங்க பேசுறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியும் பேசுவாங்க. அதனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு யாரையுமே பார்க்கும்போது அவங்க பேச்சு மீற மாட்டாங்க, மனைவி பேச்சு மீற மாட்டாங்க அப்படிங்கிறவங்க தான் இந்த மிதுன ராசி. அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சகோதர வர்க்கங்கள் அவங்க யாருக்குமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த சகோதர வர்க்கங்கள்ல ஒரு பாசமுடைய ஜாதகம் தான். ஆனா இருந்தாலும் பார்க்கும்போது அவங்க சில சமயத்துல இவங்க நல்லதே பண்ணாலும் அவங்க ஒரு கெட்டதா தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்ப யாரையுமே பார்க்கும்போது மனசுக்கு பட்டவங்க கிட்டதான் பேசுவாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அப்ப பார்க்கும்போது உறவு முறையே பகை பண்ணக்கூடிய ஒரு ராசி தாங்க சொந்தம் பந்தம். அப்ப தாய் வர்க்கத்து மேல ஒரு பாசமா இருப்பாங்க. தாய் வர்க்கத்துக்கு மேல அம்மா வகையில அதாவது ஜாதகருடைய அம்மா வகை சொந்தத்தை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவங்க தான் பாசமா தான் இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் சகோதர வர்க்கங்கள் எல்லாமே ஒரு சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால மிதுன ராசினாவே அதாவது பார்க்கும்போது படிப்பு துறையிலையும் தொழில் ஸ்தானத்திலையும்
ஒரு அந்தஸ்தா இருக்கக்கூடியவங்கதான் இந்த மிதன ராசி. அப்ப மிதன ராசி, மிதன லக்னம், திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசி, ரெண்டாவது புனர்பூச நட்சத்திரம். அதாவது மிதன ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது எதுவுமே ஒரு ஆன்மீக ஈடுபாடு, ஏதாவது கோயில் குளத்துக்கு போகலாம், அந்த சாமி தெய்வ பக்தி இருக்கும். ஆனால் அதிகமாக கோயிலுக்கு போக மாட்டாங்க. அந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு ட்ரிப் அவங்களுக்கு மனசுக்கு போட்டால் கோயிலுக்கு போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி. மொத்தத்தில் மிதன ராசிக்காரங்க, மிதன லக்னக்காரங்க, அதாவது ஒரு நல்ல 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க கடின பாட்டாளிகளா, உழைப்பாளிகளா, ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு தொழில் அமையணும் அப்படின்னு எல்லா முயற்சிகள் பண்ணிட்டே இருப்போம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசிக்கு கார்த்திகை மாசம் இந்த ராக்கெது பயிற்சி திருமண வாழ்க்கையில பல சிக்கல்கள், பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியா இருந்தாலுமே பல தடைகள் மீறிதான் இவங்களுக்கு ஒரு நட்பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு ராசி தான். நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசி. அதாவது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ், அதாவது பார்க்கும்போது இப்படி டிராவல், அதாவது டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஏர்லைன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் தொழில் பண்ணலாம். ரெண்டாவது கம்ப்யூட்டர், ஒரு டெக்னாலஜி பண்ணலாம். ரெண்டாவது பார்க்கும்போது இப்போ இப்போ எப்படின்னா, அதாவது டயர் கம்பெனி, டயர் வேலை, அதாவது ஒரு கடை வைக்கிற டயர் கம்பெனியில அது ஏதாவது ஒரு ஜாயின் பண்ணலாம். மொத்தத்தில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வகையில ஒரு அமைப்பு. ஆனா இவங்க ராசிக்காரங்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாடுபடக்கூடிய ராசியா இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனமா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசிக்காரங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா அதாவது குரு இந்த மிதன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கு. அந்த குரு உச்ச நிலையா இருக்குங்க. அந்த குரு பார்க்கும்போது 7ஆம் பார்வையா, அதாவது பார்க்கும்போது சனி வீட்டை கும்பத்தை ராசியை பார்க்கறதுனால பொதுவாக பார்க்கும்போது இந்த வருஷத்துல இவங்க நினைக்கிறது நடக்கும். பரவாயில்ல, வருஷத்துல இருந்து பங்குனி முடிகிற வரையில் ஓரளவா நினைக்கக்கூடிய ஒரு பலன் கண்டிப்பா ஒரு சிறப்பாக நடக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பூமி மண்மனை வாங்குற அளவுக்கும் கிரயம் பண்ற அளவுக்கு ஒரு கிணறு போர் ஜல யோகத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த ராசி கொண்டு மொத்தத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பலன், நட்பலன் இதெல்லாம் கொடுக்கும். ரெண்டாவது டீசல், பெட்ரோல், வண்டி வாகனம், இரும்பு 4 வீலர், பெரிய வண்டி வாகனம், பெரிய பட்ஜெட்ல வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ராசிக்கு உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி, இந்த ராங்கது பயிற்சி மிதன லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு ராசி தான். அதனால இந்த ராசிக்காரங்க எதுலையுமே புதிய முயற்சிகளை எடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அப்பா வர்க்கத்துல, அதாவது ஜாதருடைய தகப்பன் வர்க்கத்துல பூர்வீக இடத்துல பூர்வீக பிரச்சனைகளும், தகப்பன் வழி சொத்துலையும் கொஞ்சம் பிராபலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் அதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ராசிக்கு உண்டு. அதே மாதிரி இந்த ஜாதகனுக்கு பார்க்கும்போது குரு பார்க்கும்போது இவங்களுக்கு பெரிய அதாவது ஒரு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு பெரிய லெவல்ல ஒரு நல்ல போஸ்டிங்கா இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் பல பெரிய மேலதிகாரிகள் வகையில கொஞ்சம் பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த குருத்தளவுல பார்க்கும்போது இதுக்கு உண்டான வழிமுறைகள், தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைக்கு நெய்தீபம், குலதெய்வ கோயிலுக்கு ஒரு அபிஷேகம், அதே மாதிரி சூரியனார் கும்பகோணத்துக்கு கிட்ட இருக்கிற சூரியனார் கோயில் இதெல்லாம் போயிட்டு கும்பிடலாம். அப்ப சுக்கிரன்கிறது இவங்களுக்கு மனைவி வகையில ஒரு அவங்களுடைய ஐடியா, அவங்களுடைய திறமை தான் அதிகமா
கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும். எந்த காரியத்திலையும் தீவிரமா முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ராசி தான் மிதுனம். அப்படின்னாவே ஒரு ஒரு கம்பீரம், ஒரு தைரியம், ஒரு சிறப்பு இந்த ராசிக்கு உண்டு. அதனால இந்த ராசி ஒரு சிறப்பான ராசி. அப்போ இந்த ராசியில இந்த பங்குனி முடிகிற வரையிலும் அடுத்த இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குமே இந்த ராகு கடகத்திலையும், கேது கடகத்திலையும், ராகு மகரத்திலையும் இருக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சியும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால இந்த ராசி பலன்ற மொத்தத்துல மிதுன ராசி இந்த வருஷத்துல ஒரு சிறப்பா இருக்கும். நம்மளது பார்க்கும்போது அடுத்தது நம்மளுக்கு கடகராசி பத்தி நம்ம சொல்ல போறோம். இதனால நம்ம பதிவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பதிவுலேருந்து நம்மளுக்கு இன்னும் ஏகப்பட்ட ஒரு நல்ல நல்ல ஒரு கருத்துகள், நல்ல நல்ல ஒரு பதிவுகள் நம்ம லைவாக கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு இந்த இதுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஒரு அமைப்பாக நம்ம பதிவு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்த பதிவில் கடகராசியை பற்றி சொல்ல போகிறேங்க. நன்றி, வணக்கம். குமரகுரு திங்கள்.